ஹலோ லவ்லி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் பிஸ்னஸ் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை எப்படி பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணுறது. ஆமாங்க, இதே மெத்தட் தாங்க. நார்மல் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணாலும் சரி, இல்லை பிஸ்னஸ் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணாலும் சரி, ரெண்டு வாட்ஸ்அப்புக்கு ஒரே மெத்தட் தாங்க. சரி, அது எப்படி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனல் புது இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பில்லுங்க. ரியாலிட்டி ஆளுக்கு மாறாதீங்க. அப்போ தான் நம்ம போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்க கூட ஒன்று சரி செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? சரி வாங்க எனக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் 3 கோட் சிம்பிள், அதாவது 3 டாட் ஐக்கான் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. இதில் பாருங்கள் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அந்த செட்டிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. இதில் ரெண்டாவதாக பாருங்கள் அக்கௌண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. இதில் பாருங்கள் அஞ்சாவதாக டெலிட் மை அக்கௌண்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. டெலிட் மை அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. இதில் பாருங்கள் அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணணுன்னா சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்போ டெலிட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லை டெலிட் பண்ணணுன்னா கீழே பாருங்கள் உங்கள் கண்ட்ரி என்னன்னு சொல்லியிருக்கு. நீங்கள் இந்தியாவா ஸ்ரீலங்காவா என்ன கண்ட்ரியோ அந்த கண்ட்ரி கொடுத்துட்டு உங்கள் ஃபோன் நம்பர் உங்கள் மொபைல் நம்பர் என்னன்னு சொல்லி கொடுத்துங்க. சரிங்களா? இப்போ இந்தியானா 91 ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? +91 சொல்லி ஸ்டார்ட் ஆகுது. அதை நீங்கள் கொடுத்துக்க வேண்டியது. இந்தியான்னு கிளிக் பண்ணணும்னா அது வாட்டுக்கு ஆட்டோமேட்டிக் செலக்ட் ஆயிரு. அதை நீங்கள் டெலிட் பண்ண வேண்டிய நம்பர், அதாவது உங்கள் அக்கௌண்ட் கிளியர் பண்ணி வச்சுருப்பீங்களே, அதோட நம்பரை மட்டும் கிளியர் கொடுத்து போட்டு நீங்கள் வந்து டெலிட் மை அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலரில் நீங்கள் கொடுத்துக்க வேண்டியதான். ஆமாங்க, நீங்கள் வந்து சேஞ்ச் நம்பர் கொடுத்துக்கலாம். சேஞ்ச் நம்பர் கொடுத்து இப்போ இருக்கிற நம்பருக்கும் அடுத்த இன்னொரு நீங்கள் யூஸ் பண்ண போகிற நம்பருக்கும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்பர். சரிங்களா? எல்லாத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் போயிடுறதுக்காக தாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன ரீசனுக்காக டெலிட் பண்ண சொல்லி இருக்கணும். சரிங்களா? நம்ம வந்து இந்த ஆப்ஷன் இருந்தால் சரிங்களா, கீழே டெலிட் மை அக்கௌண்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா அது கொடுத்தாலும் சரி, இல்லை நான் ரெண்டாவது அக்கௌண்ட் யூஸ் பண்ண போகிறேன், வேறு அக்கௌண்ட் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி கொடுத்து போட்டு இப்போ ஐ எம் சேஞ்சிங் மை டிவைஸ், இல்லை ஐ சேஞ்சிங் மை ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லி எதாவது கொடுத்து போட்டு நம்ம கீழே பார்த்தீங்கன்னா டெலிட் மை அக்கௌண்ட் சொல்லி பார்த்தீங்களா, அந்த டெலிட் மை அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. சரிங்களா? இதில் வந்து நம்ம எதாவது இம்ப்ரூவ் பண்ணணுமான்னு சொல்லி கேட்டுக்கிறோம் வாட்ஸ்அப்பில். சரிங்களா? நம்மளுக்கு எதுவும் தேவையில்லை. நம்ம வந்து மேலே வந்து சேஞ்ச் மை டிவைஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது மட்டும் கொடுத்தோன்னே போதும். கீழே பார்த்தீங்கன்னா டெலிட் மை அக்கௌண்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த டெலிட் மை அக்கௌண்ட் அப்படிங்கிற ரெட் கலரில் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து பர்மனெண்ட்டாக டெலிட் ஆயிடும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு டெலிட் யுவர் அக்கௌண்ட் சொல்லி ஒரு இது இருக்குது. இதுலேயும் டெலிட் மை அக்கௌண்ட் சொல்லி கீழே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டெலிட் மை அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. சரிங்களா? இது கன்ஃபார்ம் பண்ண கேட்குது. நீங்கள் கொடுத்தோன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க அக்கௌண்ட் வந்து டெலிட் ஆயிடுச்சு. சரிங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் டெலிட் மை அக்கௌண்ட் கொடுத்துட்டேன். இப்போ மை அக்கௌண்ட் வந்து டெலிட் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து நார்மல் வாட்ஸ்அப்பும் சரி, இல்லை பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பும் சரி, ரெண்டு வாட்ஸ்அப்போட அக்கௌண்ட்டையுமே பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணுறது இந்த வே தாங்க. சரிங்களா? அவ்வளோதாங்க இந்த வீடியோ. எதுவும் டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புது இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பில்லுங்க. யாருக்காவது ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கூட ரெண்டு செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சா கிடைக்கும் முடிவு கிடைச்சா ரிசீவ் பண்ணுறதுக்கு. அதனால் சப்ஸ்கிரைப் பில் பட்டன் ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல புதிய சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.